ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போது அரிசி ஊறிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பச்சரிசி இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும். நல்லா திப்பி இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. மாவை ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாவு கெட்டி ஆகிடும். ஃப்ளேம் மட்டும் நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே இருக்குது. ஃப்ளேமும் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை தொட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். மேலே ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு வந்துட்டு காயாமல் இருக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். நல்லா சின்னதாக எடுத்து உருட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இதை நீங்கள் முறுக்கு உலக்கில் போட்டு பிழிஞ்சும் பால் கொழுக்கட்டை செய்யலாம். நம்ம இப்போ கொழுக்கட்டைன்றனால சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். இப்போது எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்தாச்சு. இதை 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சும் நீங்கள் செய்யலாம். நம்ம இப்போ டைரெக்டாக பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு 2 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்கலாம். இப்போயும் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை போடணும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். கொழுக்கட்டை சேர்த்த உடனே கிளறக்கூடாது. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா லேசாக கிளறி விடலாம். இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது கெட்டியாகும். அரிசி மாவு இல்லைன்னா இந்த மாவுலேயே மிச்சம் இருக்கிறத கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரியே வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை வடித்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவு கரைச்சி சேர்த்துருக்கறனால இது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துருக்கறனால இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சூடான பால் சேர்த்தக்கூடாது. இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசி அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.